ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜமிக்கி தான் பார்க்க போகிறோம். ஜமிக்கி சீக்வன்ஸ்னு சொல்லலாம். இதில் வந்து 2-3 டைப் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து நிறைய சைஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதை விட குட்டி சைஸ் இருக்குது, இது மீடியம் சைஸ், இதை விட பெரிய சைஸும் இருக்குது, ஃப்ளார் ஷேப்லேயும் இருக்குது. அதை நம்ம ப்ரூச்சஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஜமிக்கி வச்சு நிறைய டைப்பில் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து துளிப் நீடில் தான் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலர் ஜமிக்கி எடுத்தனால ஆரஞ்சு கலர் த்ரெட், மெஷின் த்ரெட் எடுத்துருக்கிறேன். எப்பவும் போலேயே ஒரு சின்னதாக லாக் ஸ்டிச் போட்டு கண்டினியூ பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு சீக்வன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு சென்டரில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி குத்தி எடுத்துருக்கிறேன். பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன், குட்டியாக செயின் ஸ்டிச், அதாவது லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஜமிக்கி வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதோட சென்டரில் இருக்கக்கூடிய ஹோலில் குத்தி பக்கத்தில் ஒரு சின்னதாக லாக் ஸ்டிச் போடுறேன். இப்போ பாருங்கள், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன், பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். இப்போ மறுபடியும் ஜமிக்கி வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். அதோட சென்டரில் குத்தி ஒரு செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். இதே மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது இந்த ஜமிக்கி வந்து கேப் விட்டு வர மாதிரி இருக்கும். அதாவது சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறோம், அதனால் இந்த அளவுக்கு கேப் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஜமிக்கி வச்சு ஒர்க் பண்ணும்போது நல்லா இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஷைனிங் லுக் கொடுக்கும். இந்த ஜமிக்கி நீங்கள் அவுட்லைனாகவும் கொடுக்கலாம், நெக்ஸ்ட் வந்து ஃபில்லிங்காகவும் கொடுக்கலாம். ஸோ இனி வர கிளாஸ்லலாம் எல்லாமே வந்து ஃபில்லிங்காக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். அட்வான்ஸ் கிளாஸில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கேப் விட்டு ஒவ்வொரு ஜமிக்கும் வந்திருக்குன்னு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தடில் வந்து கொஞ்சம் நெருக்கமாக வர மாதிரி பார்க்கலாம். இப்போ வந்து லாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எப்பவும் போலேயே பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக லாக் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் மெத்தடில் நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்பவும் போலேயே ஒரு பேக் ஸ்டிச் போட்டு கண்டினியூ பண்ணலாம். எப்போவுமே நீங்கள் அந்த பேக் ஸ்டிச் குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டு கண்டினியூ பண்ணும்போது அந்த ஒர்க் வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஸோ அதனால் எந்த ஒர்க் பண்ணாலும் குட்டியாக இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு ஜமிக்கி வந்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஜமிக்கிக்கு சென்டரில் குத்தி நம்ம வந்து த்ரெட் எடுத்துடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஜமிக்கிக்கு போன வாட்டி என்ன பண்ணோம், ஒரு சின்னதாக லாக் ஸ்டிச் போட்டோம், ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டோம். பட் இப்போ அப்படி இல்லாமல் ப்ரீவியஸாக ஒரு ஜமிக்கி போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடியில் இந்த ஜமிக்கியை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஜமிக்கி ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறனால இந்த மாதிரி டக்கு டக்குன்னு பறந்துடும். லைட்டாக வந்து விரல் வச்சு ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஜமிக்கிக்கு அடியில் வந்து இந்த ஜமிக்கியை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஹோலில் குத்தி நம்ம வந்து லாக் போட போகிறோம். ஸோ தனியாக ஒரு லாக் ஸ்டிச்சோ செயின் ஸ்டிச்சோ போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நம்ம ஹோலில் குத்தியே எடுக்க போகிறோம். பட் என்னென்னா, ப்ரீவியஸாக நம்ம குத்திருக்கிற ஜமிக்கிக்கு அடியில் இந்த ஜமிக்கியை, அதாவது நெக்ஸ்ட் ஜமிக்கியை ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த ஒர்க் வந்து பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பாருங்கள். ஸோ அடியில் வந்த மாதிரி, அதாவது ஒரு ஓவர்லேப் பண்ணி வந்த மாதிரி இருக்கும் இந்த ஜமிக்கி ஒர்க்கு. ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ உங்களுக்கு அந்த ப்ளவுஸுக்கு எந்த இடத்துல எந்த மெத்தட் தேவைப்படுதோ அந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கோங்க. ஸோ இந்த ஜமிக்கி வச்சு இந்த மாதிரி நீங்கள் மெஷின் த்ரெட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஜரி த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுட்லைனாகவோ ஃபில்லிங்காகவோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஜமிக்கி வச்சு நீங்கள் சுகர் பீடு வச்சு ட்ரை பண்ணலாம், கட் பீடு, நெக்ஸ்ட் வந்து ஜர்தோசி, எல்லாமே வச்சு ட்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட்டை வச்சும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணும்போது ப்ளவுஸுக்கு வந்து ஒரு சூப்பரான லுக் கொடுக்கும். இது வந்து ஏன்னா ஷைனிங்காக இருக்குது இல்லையா, அதனால் வந்து ப்ளவுஸுக்கு நல்ல ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும். ஸோ டிசைனை வந்து நல்லா சூப்பராக வந்து தூக்கி கொடுக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ஜமிக்கி ஒர்க்கு தானேன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லா மெத்தட்லேயும் வந்து ட்ரை பண்ணுங்கள். எல்லா மெத்தட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு ஷேப்லேயும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேப்பில் ட்ரை பண்ணிவிட்டு டிசைனில் ட்ரை பண்ணும்போது எல்லா மெத்தடுமே வந்து டிசைனில் கவர் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஷேப்பில் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ரவுண்ட் ஷேப், திலகம் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ தேர்ட் மெத்தடில் வந்து நான் ப்ளூ கலர் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறனால ப்ளூ கலர் த்ரெட்டை வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ நான் வந்து எப்படி வந்து பீடு வந்து கொடுத்துக்கிறேன்னா, ஒரு ஜமிக்கி சுகர் பீட் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மெத்தடுக்கும் தேர்ட் மெத்தடுக்கும் ஃபோர்த் மெத்தடுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் வந்து இந்த ஷேப் வந்து எப்படி மாறுது பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஜமிக்கி சுகர் பீட் கொடுத்தாச்சு, பக்கத்தில் வந்து ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு ஜமிக்கி சுகர் பீடு.
எக்ஸ்ட்ரா வந்து ஒரு செயின் வந்து நம்ம எதுவுமே போடலை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஜமிக்கும் சுகர் பீடும் எப்படி வந்து இருக்குது பாருங்கள். அந்த ஜமிக்கி வந்து கரெக்டாக மேலே தூக்கி சைடாக வந்திருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் தேர்ட் மெத்தடு. இதே நீங்கள் ஃபோர்த் மெத்தடில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது அந்த ஜமிக்கி எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக மாறுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல எப்படி உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படி கிடையாது, இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மெத்தடில் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கும் போது அது ரிலேட்டடாக நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள். நானும் அது மாதிரி தான் ஒரு விஷயம் கற்றுக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து அது ரிலேட்டடாக தேடுவேன். தேடும்போது நமக்கு வந்து நிறைய டிப்ஸும் தெரிய வரும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய மெத்தடும் நமக்கு தெரிய வரும். அதனால் வந்து ஜஸ்ட் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடாதீங்க. நிறைய வந்து தேடுங்க. எந்த விஷயம் கற்றுக்கிறதா இருந்தாலும் அது ரிலேட்டடாக நிறைய நீங்கள் தேடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நாலேஜ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, நிறைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் வந்து நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக பாருங்கள். ஏன்னா நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினராக இருந்தீங்கன்னா. இப்போ நம்ம தேர்டு மெத்தட் வந்து முடிச்சிட்டோம். ஃபோர்த் மெத்தடில் பாருங்கள், அதே மாதிரி தான் ஜமிக்கி ஒரு சுகர் பீட், ஜமிக்கி சுகர் பீட் தான் கோர்த்துக்க போகிறேன். பட் என்னென்னா ஜமிக்கி சுகர் பீட் போட்டுட்டு ஒரு சின்னதாக லாக் போட்டுட்டு ஒரு செயினும் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு சீக்வென்ஸும் ஒரு சுகர் பீடும் கொடுக்குறோம், லாக் போடுறோம், பக்கத்தில் ஒரு செயினும் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது பாருங்கள் அந்த சீக்வென்ஸ் வந்து ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரீவியஸாக நம்ம போட்டது வந்து கொஞ்சம் மேலே தூக்கி ஒரு ட்ரைன் ஷேப்பில் தெரிகிற மாதிரி இருக்குல்ல, மேலே தூக்கிட்டு ஒரு லைனாக போகிற மாதிரி இருக்குது. பட் இது என்னென்னா ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இடையில வந்து நீங்கள் ஒரு செயின் கொடுக்கும்போது அந்த ஜமிக்கி வந்து ஃப்ளாட் ஆகிட்டு இது ஒரு ஷேப்பில் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா இப்படி ட்ரை பண்ணுங்கள். எந்த இடத்துல வந்து எந்த மாதிரி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து எது நமக்கு ஈஸியாக இருக்குது, எந்த மெத்தடில் வந்து நம்ம போட்டால் நல்லாயிருக்கும், எந்த மெத்தட் நமக்கு தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதுக்கு தான். ஸோ இந்த ஜமிக்கி ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஷேப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவுட்லைனாகவும் ட்ரை பண்ணுங்கள், ஃபில்லிங்காகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக ஒரு மெட்டீரியல் வந்து ஈஸியாக பழகும். ஜஸ்ட் ஒரு லைனில் ட்ரை பண்ணிவிட்டு மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஷேப்ஸ் டிசைனில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ பார்த்து ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டாக தெரியப்படுத்துங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம வாரத்தில் வந்து இப்போது ஆரிக்காக 2 வீடியோ போட்டுட்ருக்கோம். ஃப்யூச்சரில் ப்ளூடூத் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காகவும் வந்து வாரத்தில் 2 வீடியோ போடலாமா அல்லது ஒரு வீடியோ போடலாமான்னு உங்களுடைய சஜஷன் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ப்ளூடூத் கிளாஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களான்னு மறக்காமல் அதையும் தெரியப்படுத்துங்க. இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம சிங்கிளாக வந்து எப்படி லாக் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சீக்வென்ஸும் சுகர் பீடும் எடுத்துருக்கிறேன். எப்பவும் போலேயே ஒரு த்ரெட் எடுக்கும்போது ஒரு பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், ஒரு சுகர் பீடை லைட்டாக தள்ளிட்டு இப்போ வந்து சீக்வென்ஸில் இருக்கக்கூடிய ஹோல்குள்ளே குத்தி த்ரெட்டை நான் எடுத்து இப்போ வெளியே எடுத்துட்டேன். எடுக்கும்போது கீழே வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ வந்து அந்த சுகர் பீடும் சீக்வென்ஸும் டச் ஆகிக்கும். நெக்ஸ்ட் அந்த லூப் வந்து பெருசாக்கிட்டு சுகர் பீடை சுற்றி வந்து அதை லாக் பண்ண போகிறோம். ஒரு சிங்கிள் பீடு லாக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதுவும் நான் வந்து கிளியராக உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சுகர் பீடு ஒர்க் பண்ணும்போது லாஸ்ட்டாக இப்படி கூட நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து நான் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே வந்து லாக் போட போகிறோம். ஸோ இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். எப்பவும் போலேயே ஒரு சின்னதாக லாக் போட்டு த்ரெட்டை வந்து எடுத்துருக்கிறேன். ஒரு ஜமிக்கி ஒரு வந்து 2mm பீடு இதில் எடுத்துருக்கிறேன் நான். இப்போ நம்ம 2mm பீடு லைட்டாக நகர்த்திட்டு சீக்வென்ஸில் இருக்கக்கூடிய ஹோல் வழியாக குத்தி த்ரெட்டை எடுக்கிறோம். மேலே அந்த லூப் வழியாக மேலே வருது த்ரெட்டு. இப்போ அந்த நீடில் வந்து அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. கீழே லைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த பீடும் சீக்வென்ஸும் டச் ஆகி நெருக்கமாகிடும். இந்த டைமில் அந்த லூப்பை பெருசாக்கிக்கோங்க. பெருசாக்கிட்டு அந்த பீடை சுற்றி இது மாதிரி கவர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டைட்டாகிடும். அந்த ஸ்டிச்சு வந்து டைட் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது. சீக்வென்ஸும் இந்த மாதிரி பீடும் வந்து லாக் ஆகிக்கும். இது வந்து சிங்கிளாக வந்து சீக்வென்ஸை வந்து நம்ம பண்ணுறது. ஸோ இந்த மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். ஒரு ப்ளவுஸே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இது வந்து ஒரு புட்டாவை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்து நெக் லைன்லேயும் நெக்ஸ்ட்டு ஹேண்ட்லேயும் வந்து ஒரு சுகர் பீடு, ஒரு 2mm பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு லைனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த சீக்வென்ஸ் வச்சு அங்கங்கே நீங்கள் புட்டாஸ் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணால் கூட அந்த ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு தாராளமாக நீங்கள் 500 ரூபா கூட வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள்.
ஒரு சீக்வென்ஸ் ஒரு பீடு, அந்த பீடை லைட்டாக தள்ளிட்டு ஹோல்குள்ளே குத்தி த்ரெட்டை எடுக்கிறோம். த்ரெட்டை இழுத்துட்டு டைட் பண்ணுறதுக்கு கீழே பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா டைட் ஆகிடும். இப்போ நீங்கள் லூப்பை பெருசாக்கிட்டு அந்த பீடை சுற்றி இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இது வந்து சிங்கிளாக நம்ம லாக் பண்ணுற மெத்தடு. நெக்ஸ்ட்டாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜமிக்கி வச்சு நீங்கள் சுகர் பீட் வச்சு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கட் பீட் யூஸ் பண்ணலாம், ஜர்தோசி யூஸ் பண்ணலாம். ஜர்தோசி யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த மெத்தட்லேயும் வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு புட்டா வந்து எப்படி நான் பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த ஜமிக்கி, இந்த கட் பீட், ஜமிக்கி, சுகர் பீடு, ஜமிக்கி வச்சு எப்படிலாம் நீங்கள் புட்டாஸ் ட்ரை பண்ணலாம் நிறைய சர்ச் பண்ணிவிட்டு அதையும் வந்து நிறைய ஒரு 2-3 புட்டா வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து ரைட் சைடு ஒரு சீக்வென்ஸ், சுகர் பீட், ஒரு கட் பீட் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சின்னதாக லாக் போட்டுட்டு லெஃப்ட் சைட் கம்ப்ளீட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு மேலே வந்து கம்ப்ளீட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு கீழே ஒரு லாக் போட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக ஒரு இடத்துல என் நாட் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக பீடு போட்டு லாக் பண்ண போகிறேன். லாக் பண்ணுறது எப்படி பாருங்கள், குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு லாக் மாதிரி போட்டுட்டு இங்கே வந்து ஒரு லாக் போட்டுக்கலாம். அல்லது அந்த பீடை சுற்றி கவர் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி என் நாட் போட்டுக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதில் வந்து அந்த த்ரெட்டு வந்து விசிபிளாக தெரியுது. பட் வந்து நீங்கள் ப்ளவுஸ் கலர்லேயே த்ரெட்டை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு விசிபிளாக தெரியாது. எப்போவுமே எல்லா புட்டாஸும் போடும்போது எப்படின்னா மேலே வந்து தனித்தனியாக லாக் போட்டால் அதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஷேப்போ ஃபினிஷிங்கும் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் வந்து இது மாதிரி நீங்கள் லெஃப்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வர மாதிரி, ரைட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே வர மாதிரி ஒரு இடத்துல லாக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த பேசிக் கிளாஸ் முடியும் போது நம்ம என்னென்ன டைப்லலாம் கற்றுக்கிட்டோமோ எல்லா டைப்லேயும் வந்து புட்டாஸும் பார்க்கலாம். ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாகவும் ட்ரை பண்ணலாம். ரவுண்டாக ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக டாட் வச்சுட்டு மேலே கீழே சைடு எல்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கு கேப்லேயும் நீங்கள் வச்சு வரைஞ்சிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக மேலே வந்து லாக்காக போடக்கூடாது. ஸோ ஒரு இடத்துல சென்டரில் வர மாதிரி லாக் வந்து போட்டுக்கணும். இப்போது ரவுண்டில் நீங்கள் ட்ரை பண்ணதா இருந்ததுன்னா குட்டி ரவுண்ட் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 லைன் போட்டுட்டு 4 சைட்லேயும் வந்து லைன் போட்டுட்டு அதுக்கு இடையில வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பும் கரெக்டாக கிடச்சிரும். ஸோ இந்த நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் ஏற்கனவே இந்த புட்டா சொல்லி கொடுத்தேன், அது மாதிரி கட் பீட் யூஸ் பண்ணிக்கலாம், சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கலாம், சீக்வென்ஸ் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி திலகம் ஷேப்பு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லலாம் இந்த சீக்வென்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஏதாவது டிசைனில் ஃபில்லிங்காக வந்து ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே தெரியுமே வர மாதிரி டிசைனில் வந்து ஃபில்லிங்காக ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஷேப்ஸ் டிசைன்லலாம் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்து ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு கிளாஸஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.